سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசி சமூகமாகிய எங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். நாம் கேட்காமல் அல்லாஹ் எங்களுக்கு தந்த கொடைதான் எங்களுக்கு நபியாக அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் ஆக்கியது. இதற்கு முன் வாழ்ந்த சமூகத்தினர்கள் அந்தந்த காலத்துடைய நபியுடைய சமூகமாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்துக்கு பனு இஸ்ராயீல் என்று சொல்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம். ஆனால் நாங்கள் உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ஒரு முஸ்லிமுடைய கல்பிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், எங்களுடைய கல்பை வெட்டினால் ரெண்டு தான். ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்தது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் தன்னுடைய ஹபீபாக அல்லாஹ் ஆக்கினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர், ஆனால் சாதாரண மனிதர் அல்ல. உலகத்தில் எத்தனையோ கற்கள் இருக்கிறது, ஆனால் கற்களில் விலை உயர்ந்த கல் இருக்கிறது, மாணிக்கம் இருக்கிறது, மரகதம் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித புனிதர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் மறைவான பல விடயங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தார். இந்த உலகத்தில் நடப்பவைகள், நடக்க இருப்பவைகள், அல்லாஹ் மறைவான விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர்.
1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த ஒருவருடைய அன்பு நேசம் எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் அல்லாஹ் எந்தளவு அவரை பற்றி சொல்லி இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி அவர் சொன்னது இவர் சொன்னது என்பதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி அதிகமாக சொன்னது அல்லாஹ். எங்களுக்கு தெளிவுபடுத்தியது அல்லாஹ் தான். சகோதரர்களே, குர்ஆனில் சூரத்துல் துஹா வத்துஹா வல்லைலி இதா சஜா பூர்த்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, குர்ஆனில் சூரத்து அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக் பூர்த்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி. குர்ஆனில் இன்னா அஅதைனாகல் கௌஸர் பூர்த்தியான சூரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி. கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் பரிசுத்தமான பரம்பரையில் தேர்ந்தெடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரை குரைஷ். தனி குரைஷ் என்று சூரா இருக்குதா இல்லையா குர்ஆன்ல? லிஈலாஃபி குரைஷ். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் குரைஷ் இனத்தை சேர்ந்தவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்புக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஊர் அது மக்கா. லா உக்ஸிமு பிஹாதல் பலத். அல்லாஹ் மக்காவின் மீது சத்தியம் செய்தான். அல்லாஹ் வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன். பிறந்த ஊர் மீது சத்தியம் செய்தார். அல்லாஹ் ஆமினா அப்துல்லாவுக்கு பிள்ளையாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ்வுடைய சுன்னத் ஒரு தலைவரை உருவாக்குறதுக்கு அல்லாஹ் அந்த சயீத் அந்த தலைவரை அல்லாஹ் யதீமாக அல்லாஹ் ஆக்கினான். அனாதை. சமூகத்தில் வாப்பா இல்லாத பிள்ளை கவனிப்பாரற்று போகும். ஆனால் வாப்பா இல்லாத பிள்ளை எதிர்காலத்தில் முழு உலகமும் அவரை நம்ப வேண்டும், அவர் மீது அன்பு வைக்க வேண்டும் என்ற சய்யிதாக அல்லாஹ் ஆக்கினான். யதீம். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே, நீங்க அனாதையா இருக்கலையா? வாப்பா இல்லையே. ஒரு தலைவரை மாற்றுவதற்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மாவை 5 வயதில் அல்லாஹ் மௌத்தாக்கினான். தாயும் தகப்பனும் இல்லாத பிள்ளை எவ்வாறு முன்னே வருவது? அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பால் குடிக்க வைப்பதற்காக சொந்த ஊரிலிருந்து தாயிஃபுக்கு அல்லாஹ் அனுப்பினான். தாயிஃபில் தான் நபி அவர்கள் பால் குடித்தார்கள். பனு சாதிலே ஹலீமாவிடம். அல்லாஹுடைய இந்த சுன்னத்தை பாருங்கள். ஒரு தலைவர் முழு உலகத்தையும் ஆளக்கூடியவர். இவருடைய ஆரம்ப வாழ்க்கை அல்லாஹ் செய்யக்கூடிய முறைகளை பாருங்கள். அல்லாஹ் உம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு அப்துல் முத்தலிப் பாரம் எடுத்தார். 8 வயதில் அல்லாஹ் அவரையும் மௌத்தாக்கினார். 8 வயதிலிருந்து அபூ தாலிப் பாரம் எடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் சின்ன வயதிலே வியாபாரத்தை அல்லாஹ் பழக்கினான். அல்லாஹ் சின்ன வயதிலே அல்லாஹ் ஆடு மேய்க்க பழக்கினான். கராரீத் என்ற மலையடி வாரங்களில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள்.
அந்த பின் கதவை திறந்து வைங்கிறேன். வாரவங்க சின்ன பிள்ளைகள் வாரத்தால பெரிய கஷ்டமாக இருக்கு. அது கதவை திறந்து வை. அல்லாஹ் கராரீத் என்ற மலையடி வாரங்களில் அல்லாஹ் ஆடு மேய்க்க வைத்தார். பின்னால் சமூகத்தை மேய்க்க வேண்டும். அல்லாஹ் ஆடுகளை மேய்க்க வைத்து பழக்கினான். அல்லாஹ் 25 வயதில் அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கணவராக மாற்றினான். ஒரு கணவராக ஹதீஜா பின் ஹுவைலிதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, ஒரு கணவன் எப்படி வாழ வேண்டும், 35 வயதாகும் பொழுது பெண் பிள்ளைகளின் தந்தையாக அல்லாஹ் ஆக்கினான். ஒரு பெண் பிள்ளையை வளர்த்த தந்தை எவ்வாறு இருக்க வேண்டும்? ஜைனப், உம்மு குல்சூம், ருக்கையா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன. அதே சமயம் மரணித்த ஆண் பிள்ளைகளின் தந்தையாகவும் அல்லாஹ் ஆக்கினான். ஒரு தந்தைக்கு ஆண் பிள்ளை மரணித்தால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? காசிம், தாஹிர், இப்ராஹிம் பிறந்தது, வஃபாத் ஆகியது. எவ்வளவு கவலை இருக்கு. ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மருமக்களின் மாமாவாக அல்லாஹ் ஆக்கினார். அபுல் ஆஸ் பின் ரபியுடைய மாமா, உஸ்மான் ரலியல்லாஹுடைய மாமா, அலி ரலியல்லாஹுடைய மாமா. அல்லாஹ் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய அப்பாவாக அல்லாஹ் ஆக்கினார். நாங்க நினைக்க கூடாது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை செய்தார். இல்லை, நாங்க எப்படி ஒரு கணவர், நாங்க எப்படி ஒரு வாப்பா, நாங்க எப்படி ஒரு அப்பா, நாங்க எப்படி ஒரு மாமா, இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தவர் தான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மருமகன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முடித்தார்களே, உமர் ரலியல்லாஹுடைய மருமகன் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா முடித்தார்களே, அபு சுஃபியானுடைய மருமகன். கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களை மாதிரி தான் சாப்பிடுவார். ஆனா இப்படியெல்லாம் இருந்து கொண்டு அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? 40 வயதாகும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொடர்பை அல்லாஹ் கொடுத்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணால் கண்டவர் அவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மாத்திரமல்ல, தனது 40 வயதிலிருந்து தன்னுடைய 63 வயது வரை அவருடைய பேச்சுவார்த்தை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோடு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் நெஞ்சை பிளக்க வைத்து சுத்தம் செய்தார். அவர் சின்ன பிரயாணம் செய்தவர் அல்ல. அவர் செய்த பிரயாணங்கள் இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. 7 வானத்தை கடந்து சித்ரத்துல் முன்தஹாவை அடைந்தார். காப கௌசைன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருக்கமாக மாறினார். அவருடைய சிறப்பு, அல்லாஹோடு பேசினார். அல்லாஹோடு பேசியவர்கள் யார்? கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒருவரைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு நபியாக அல்லாஹ் ஆக்கினார். நாங்க கொடுத்து வைத்தவர்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த நபியை பற்றி நாங்க கபர்ல கேள்விகளை கேட்கப்பட போறோம். ஒமன் நபியுக்கு, அவன் நபி யார்? சகோதரர்களே, கியாமத்துடைய நாளையில் எங்களுக்கு சாட்சி ஷாஹித் அவர்தான். இன்ஷா அல்லாஹ் நாங்க அவரை பத்தி ஏன் பேசணும்? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வைக்கும்? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல வாழணும்? எங்களுக்கு தேவையா? எங்களுக்கு ஒரு ஆள் சின்ன உதவி செய்தாலே மறக்க மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உதவி, நாங்க பிறக்க முந்தியே எங்களுக்காக துஆ செய்தார்.
பிறக்க முந்தியே துவா செய்தார். 20 நாள், ஒரு மாதம் அவரை ஞாபகப்படுத்திட்டு மறக்கிறது அல்ல, மௌத்து வரை, மௌத்து வரை, மௌத்துக்கு பிறகும் அவர்தான் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவுதுல் கௌசர் இருக்கும் கியாமத்துடைய நாளையில். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஷஃபாத் செய்யலாம். முதலாக சிராத்த கடக்கிறவரும் அவர்தான். முதலாக சொர்க்கத்துடைய வாசலை தட்டக்கூடியவரும் அவர்தான். முதலாக சொர்க்கத்துக்குள் நுழையக்கூடியவரும் அவர்தான். அல்லாஹ் இவ்வளோ பெரிய ஒரு நபி ஒரு தடவை சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹாபாக்களே, எனது சகோதரர்களை பார்க்க எனக்கு விருப்பமாக இருக்குதுன்றாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க சகோதரர்கள் தானே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எனது தோழர்கள். எனது சகோதரர்கள் யார் தெரியுமா? எனக்கு பின்னால் வருவார்கள், எனக்கு பின்னால் வருவார்கள். யார் அப்ப? நாங்க. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களை நான் ஹவுதுலே தான் சந்திப்பேன். எங்க சந்திக்க போறாங்க? எங்களை ஹவுதுல தான். என்ன, நாங்க யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க இல்லை. இன்று நாங்க அவரை நம்பி அவரை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம், அவருடைய அன்பை உள்ளத்தில் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க அவங்களை சந்திக்கிற இடம் எது? ஹவுதுல தான். ஹவுத் என்பது என்ன சகோதரர்களே? இன்னா அஅதைனாகல் கௌஸர். கௌஸர் என்ற தடாகத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிம்பர் இருக்கும். அந்த மிம்பர்ல உட்கார்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரா பார்ப்பாங்க. ஸ்ரீலங்கால வாழ்ந்தவங்க, இந்தியால வாழ்ந்தவங்க, கனடால வாழ்ந்த முழு பேரே நபி அவங்களுக்கு தெரியும். எப்படி போய் முகத்தை காற்று, நல்ல முகத்தோட நபியோட முன்னால நிக்கணும். போய் அதுக்கு என்ன செய்யணும்? உலகத்தில் கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த குர்ஆன, இந்த ஹதீஸ, நபி அவங்க கொண்டு வந்ததை உலகத்தில் நாங்கள் பரப்போம். குர்ஆன் உடையவர்களாக, ஹதீஸ் உடையவர்களாக வாழும், வேறொன்றும் அல்ல. இல்ல நபி அவங்க பிறந்த தினத்தை மட்டும் கொண்டாடினதால ஹவுதுல் கௌசர்ல தண்ணீர் கிடைக்குமா? மௌத்து வரை சகோதரர்களே, மௌத்து வரை. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்க்க ஆசைப்பட்டார்களோ, நாங்களும் நபி அவர்களை பார்க்கிற ஆசையில் உலகத்தில் வாழோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இன்றைக்கு பார்க்கல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்கள் நபி அவங்கள அழகாக பார்த்துட்டாங்க. 23 சஹாபாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க என்று அறிவிச்சு தந்துட்டாங்க. ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய பேரனா இல்லையா? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹிந்த் பின் அபி ஹாலா விட்ட கேட்பாங்க, கொஞ்சம் ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லித்தாங்களே. ஏனென்றா ஹிந்த் பின் அபி ஹாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடியில வளர்ந்த பிள்ளை. மடியில வளர்ந்தா தாடி, மூக்கு, கண்ணு எல்லாம் விளங்குமா இல்லையா? ஹசன் ரலியல்லாஹு சொல்லி கொடுப்பார், ரசூலுல்லாஹ் இப்படித்தான் இருந்தாங்க, இப்படித்தான் இருந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, 3 வருஷம் ரசூலுல்லாஹ்வோட இருந்தாங்க. யாராவது ஒரு ஆராபி கிராமப்புறத்திலிருந்து வந்தா அவரை உட்கார வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் இருந்தார்கள் என்று படிச்சு கொடுப்பாங்க. ஷமாயில்ங்கிறதுக்கு அபு உமாமா ரலியல்லாஹு எல்லாம் சஹாபாக்கள்.
ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் தான் இந்த நுபுவத்துடைய காலம். இந்த 23 ஆண்டுகளுக்குள் அவங்க செய்த சாதனை என்ன? மதீனாவுல பில்டிங், மக்காவுல பில்டிங், அல்லது ரோட்டை போட்டதோ, அல்லது பேங்குகளை உருவாக்கியதோ, அல்லது மரங்கள் நாட்டியதோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகளுக்குள் செய்த சேவை 1,24,000 ஒளி விளக்குகளை உருவாக்கினார். சாதாரண வெளிச்சங்கள் அல்ல, விளக்குகள் அல்ல, சிராஜம் முனீரா. ஒரு மனிதனுடைய சாதனை அதுதான். நீங்க உலகத்தில் வாழ்ந்ததுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களால் ஒரு 100 பேர் உருவாகி இருக்கும். 100 பேர் உருவாகி இருக்கும். இதுதான் சாதனை. உங்களோட பிள்ளையே உருவாகலண்டா நீங்க சாதிக்கல. கட்டிடம் கட்டுவது சாதனை அல்ல. இன்னும் தாஜ்மஹால் இருக்குது, ஷாஜஹான் கட்டினார். யார்கிட்ட இருக்குது? இன்றைக்கு யார்கிட்ட இருக்குது? செங்கோட்டை இருக்குது, டில்லியுடைய, ஆக்ராவுடைய. யார்கிட்ட இருக்குது? மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குப்பா இருக்குது, வலீத் கட்டியது. யார்கிட்ட இருக்குது? கட்டிடம் கட்டுவது சாதனை அல்ல. சாதனை சாதனை சகோதரர்களே மனிதர்களை உருவாக்குறது, மனித புனிதர்களை உருவாக்கி எடுப்பது. 1,24,000 பேரை உருவாக்குறது என்பது லேசி அல்ல. ஒவ்வொருத்தருடைய குணமும் வித்தியாசம். ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருடைய சிரிப்பாங்க, புன்முறுவல். ஏண்டா முனாஃபிக் இருக்கிறான், காஃபிர் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான், எல்லோரும் ஒன்று இல்லையே. மக்காவுல அபூஜஹில் இருந்தான், அபூலஹப் இருந்தான், உத்பா இருந்தான், ஷைபா இருந்தான், உபை இப்னு கலப் இருந்தான், மதீனாவுல உபை இப்னு சலூல் இருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதித்து விட்டு வஃபாத் ஆயிட்டார். அந்த சாதனை தான் இன்று இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் இந்த இஸ்லாம் இருக்கும் சகோதரர்களே. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 சஹாபாக்கள் அந்த நபியை வர்ணித்தார். எங்கட காலம் 1500 வருஷம். எங்களுக்கு ஆவலா இருக்கு, மதீனாக்கு போறண்டா யாருக்கு தான் சந்தோஷம் இல்லை. மதீனாக்கு போறதா இருந்தா நாங்க ஓடுவோம். ஏன்? யாரை பார்க்க? அங்க யாரையும் பார்க்க இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரை தான் பார்க்கலாம். இப்ப நபி அவங்களை பார்க்கிறதா இருந்தா நாங்க கனடால இருந்து எப்பயே ஓடி இருப்போம். சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அந்த காலத்துல உள்ளவங்க எவ்வளவு அன்போடு இருந்திருப்பாங்க அந்த நபியோடு. அதனாலதான் 23 சஹாபாக்கள் பிற்பட்டவர்களுக்கு சொன்னாங்க, நீங்க நபியை பார்க்கணுமா? இப்படித்தான். இன்றைக்கு நீங்க அவரை மாதிரி வாழ நினைச்சா அவர பாடம் இருக்குது. இல்ல நான் யஹூதி மாதிரி தான் வாழுவேன் அப்படின்னா நாங்க சீக்க விட மோசமாயிட்டோம். சீக்க விட மோசமாயிட்டோம். சீக் வரலாற படிச்சு குருவை போல வாழ்றாங்க, தலப்பா கட்டி வாழ்றாங்க, தாடி வச்சு வாழ்றாங்க. நாங்க எங்கட குரு, எங்கட தலைவர், எங்கட சையீத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை முதல் கால் வரை சகோதரர் எங்களுக்கு ஒரு நமூனா பாடம். இப்படி வாழும், இப்படி இருந்தா நீங்க உங்களை பார்த்தா நீங்க ஹவுதுல் கௌசர்ல நபி அவங்கள்ட்ட தண்ணி குடிக்கிற ஆளா? இல்ல கணக்கு இல்லைன்னா விட்டுருங்க. வெண்டைக்கு கணக்கு இல்லை, ஜும்மா கணக்கு இல்லை, தொழுதுட்டு போவோம் இஸ்லாம். அது அவங்களுக்கு நாங்க பேச இல்லை. இதெல்லாம் நாங்க சொல்றது ஹவுதுல் கௌசர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால தண்ணீர் குடிக்கிற ஆசை இருக்குதா? நபி அவர்களுடைய ஷஃபாஅத்தை அடைகிற ஆசை இருக்குதா? உங்களோட முகத்தை கொண்டு போய் நபிக்கு முன்னால காட்டுற ஆசை இருக்குதா? நபியை போல வாழுது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமுடி, நபியவங்க நாங்க வெட்டுற மாதிரி தலைமுடியை வெட்டல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா வளர்ப்பாங்க, இல்லாட்டி மொட்டை அடிச்சுட்டுருவாங்க. எல்லா பக்கமும் ஒன்றாத்தான் இருக்கும். முடி இருக்குதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுங்க. நாங்க காசை கொடுத்து யஹூதியத்தை வாங்கிடக்கூடாது. நபி அவங்கள ஹவுதுல சந்திக்க இருக்கிறோமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அணுவளவும் மாறு செய்யக்கூடாது. இந்த உலகத்துல சுத்தி திர்றாங்க கொஞ்சம் பேர், நபியை போல வாழுவாங்க. எடுங்க, பாடப்படுங்க. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. நபி அவங்க முடிய நேரா வளர்ப்பாங்க, கொண்டு போடுறதல்ல, பின்ன ரிபன் கட்டுறதல்ல, ரிபன் போடுறதல்ல. நபி அவர்கள் ரெண்டா பிரிச்சு வாருவாங்க தலைமுடிய வளர்த்தா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நடு வெண்மையை நான் பார்ப்பேன். நடுவை ரெண்டா பிரிச்சு வாழ்ந்த வெள்ளை ஒன்று இருக்குமே, குந்து அன்துரு இலா வபீசி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல தான் நபியவங்க அத்தர் போடுவாங்க, கஸ்தூரி, மிஸ்க். நபியவங்க பாவித்த அத்தர் அதுதான், மணக்கும் நபியுடைய தலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி இருக்குது. இன்றைக்கு ஒரு முடியை வச்சுட்டு மக்கள் சுத்துறாங்க உலகம் எல்லாம். அன்பால நாங்க முழு நபியையும் தூக்கினா எவ்வளோ அன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. நபி அவங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜில் நான் முடிய வலிக்க போறேன், சஹாபாக்கள் சண்டை பிடிப்பாங்க இந்த முடி எடுக்க. நபி அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அரவாசி முடிய வலிச்சு அபூ தல்ஹா ரலியல்லாஹுடைய கையில கொடுத்தாங்க. ஏன்னா அவர் அப்படி விசுவாசி, நபியுடைய அரவாசி முடிய கொடுத்தாங்க கையில. இப்போ முடி வச்சிருக்கேனுமா, உலகத்தில் எத்தனை ஆயிரம் பிரச்சனை வரும் தெரியுமா. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மூட்ல வாழ்வான், இஸ்லாத்தை பார்ப்பான். எங்களுக்கு முடி அல்ல முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி இருக்குதா, நம்புங்க, சரி, கண்ணியப்படுத்துங்க, அன்பு வைங்க. ஆனா முடியோட சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வை. ஏன்னா அல்லாஹ் பாதுகாப்பான். நபியுடைய முடி என்பது சாதாரண ஒன்று அல்ல. அபூ தல்ஹா ரலியல்லாஹுக்கு அரவாசி முடிய கொடுத்தாங்க நபியோ. மற்ற சஹாபாக்களுக்கு எல்லாம் மற்ற முடிய கொடுத்தாங்க, வச்சுக்கொள்ளும், பிரச்சனை. ஷிர்க் அல்ல அது. அன்பு வேற, ஷிர்க் வேற. அன்பு வேற, ஷிர்க் வேற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது எடுத்தா கையால தண்ணி கீழே விழ விட மாட்டாங்க சஹாபாக்கள். ஓடி போய் கையெடுத்து அந்த தண்ணி எடுத்து மேல தடாவி கொள்ளுவோம். இது அன்பு. இது அன்பால செய்தாங்க. அந்த அன்புக்கு தான் நான் சொல்றேன், அந்த அன்பை நாங்க படிக்கல. இன்றைக்கு வரலாற்றில் லைலா மஜ்னூனுடைய அன்பு இருக்குது. லைலா மஜ்னூன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு இருக்குதே சகோதரர்களே. நபி அவர்களுடைய இந்த முடி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தி இருக்குதே, வாசிஅல் ஜபீன், விசாலமான நெற்றி. நபியுடைய நெற்றி அதிகமாக சுஜூதுல கழிஞ்ச நெத்தி. இவ்வளோ பெரிய நபி, இவ்வளோ உயர்ந்தவர். ஆனா உஹத் யுத்தத்தில் கவசத்துடைய 2 ஆணி நெத்திக்குள்ள புகுந்துட்டு. எப்படி சோதனை. இப்ப நாங்க ஒரு கண்ணியமான ஒருத்தருக்கு ஏசுறதுக்கு பயப்படுவோம். கண்ணியமான ஒருவருக்கு ஏச பயப்படுவோம். கீழ் சாதிகள் தான் ஏசும். அதெல்லாம் பொறப்புல சரியில்லை, கீழ் சாதி இருக்குது, அதுகள் தான் ஏசி தெரியும். நல்ல பொறப்புல உள்ளவன் நல்லா தான் இருப்பான். ஆனா இப்னு கமியா என்பவன் என்ன செஞ்சான் தெரியுமா, ஒரு கல் எடுத்து ரசூலுல்லாஹ்க்கு எறிந்தான். அப்படியே அந்த நெத்தி உள்ளுக்கு ஆணி போயிடுச்சு. ரத்தம் வடியுது, கொட்டுது ரத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தியால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண் புருவம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண் புருவம் வளைந்ததாக இருந்தது. வர்ணிக்கிறாங்க சஹாபாக்கள். ஏண்டா பின்னுக்கு வந்து எங்களுக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண், நபியுடைய கண் இருக்குது. அந்த கண்ணுடைய கருப்பு கடுங்கருப்பு, நீலம் அல்ல, பச்சை அல்ல.
அந்த கருப்பு ஓடிய வெள்ள கடும் வெள்ள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு எப்படி எண்ணெய், தலைக்கு எப்படி கஸ்தூரி பாவிப்பார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு சுருமா போடுவாங்க, இஸ்மீத் என்ற சுருமா. நபி அவங்க ஒவ்வொன்றும் பாவிச்சு தந்துட்டு பழக்கி போய்க்காங்க எங்களுக்கு, இப்படி செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண் இருக்குதே, அது எவ்வளோ கண்ணீரை வடிச்சிருக்கு. அதிகமாக கண்ணீர் வடித்தது உம்மத்துக்காக. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் இருந்திருந்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஜும்மால சும்மா யோசிங்க. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பாங்க? யாரோட சேர்ந்து இருப்பாங்க? எந்த நாட்டு போயிருப்பாங்க? ஒரு கேள்வி அவங்களுக்கு சொல்றேன் நான், யோசிச்சு பாரு. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கண்டா ரசூலுல்லாஹ் யாரோடு இருந்திருப்பாங்க? இன்றைக்கு நபி அவங்க எந்த நாட்டுக்கு போயிருப்பாங்க? இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அழுதோரால் கண்ணீர் வடியும். யார நினைச்சு? சமூகத்தை தான், வேறொன்றும் இல்ல. காசை நினைச்சோ பேரப்பிள்ளை நினைச்சோ அல்ல, அழுத கண்ணீர் அது. அந்த கண் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த கண், சித்ரத்துல் முன்தவாஹ பார்த்த கண், எவ்வளோ ஆச்சரியங்களை பார்த்த கண், சொர்க்கத்தை பார்த்த கண், நரகத்தை பார்த்த கண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூக்கு அக்னல் அன்ஃப், உயர்ந்த மூக்காக இருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீச நபி அவங்க வளர்த்ததே இல்லை. நாங்க மீச வளர்க்க கூடாது சகோதரர்களே. அஹ்ஃபுஷ் ஷவாரிப் சொன்னார்கள், மீசையை எடுத்துடுங்க, இதுதான் சுன்னத். மீசை எடுத்துடுங்க. மீச வளர்க்க மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய உதடுகள் சிவப்பு நிறமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பற்கள் முஃபல்லிஜல் அஸ்னான், தனித்தனி பல்லாக இருக்கும். பேச தொடங்கினாங்கண்டா நபி அவங்க சொல்லுவாங்க, பற்களுக்கு மத்தியிலிருந்து வெளிச்சம் வரும், வெளிச்சம் வரும். நபி அவங்க பேசினது தானே இன்றைக்கு அந்த முழு குர்ஆனையும் படிச்சு கொடுத்தாங்க 23 வருஷத்துக்குள்ள. நபி அவங்க பேசினது தானே இன்றைக்கு புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸாய் ஹதீஸ் கிரந்தங்கள், ஃபிக்ஹுகள். தொடர்ந்து ஜும்மா ஓதினாங்க நபி அவங்க. மதீனாக்கு போனதிலிருந்து மௌத்தாகு வரைக்கும் ஜும்மா ஓதின யார்? தொழுவிச்சது யார்? அந்த நாக்கால தானே எல்லாம். ஒரு பொய் சொல்ல இல்லையே, ஒருத்தருடைய உள்ளத்தை நோகடிக்கலையே. நீங்க ஒரு ஆளை காட்டுங்க நபி அவங்க இவர உள்ளத்தை நோகடிச்சாங்க. நபி அவங்க 3 பேர் வச்சிருப்பாங்க, ஒன்று காஃபிர், முனாஃபிக், மூணாவது யார் தெரியுமா? பிஸ் அஹுல் அஷீரா, முஸ்லிம் தான், தொழுறதான கெட்டவன். நபி அவங்க சொல்லுவாங்க, கெட்டவன் வாரான் எங்களோட இருப்பான். சரி, நாங்க எப்படி நடக்கணும்? பீசாஹுல் ஆயிஷா, ஆயிஷா பீசாஹுல் அஷீரா வாரான், கெட்டவன் வாரான். அதுக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாக்கு இருக்குதே, நபி அவங்களுடைய பல்லு உஹத் யுத்தத்தில் விழுந்துட்டு, கல்லால் அடித்ததோட விழுந்துட்டு சஹாபாக்கள் பல்ல புறக்கிட்டாங்க. அது அன்பு என்கிறது சகோதரர்களே எழுதி வச்சு 50% தான் அன்பு, 60% தான் அன்பு என்று யாரும் அன்பை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது அன்புன்னு வந்தா உயிரை கொடுத்துருவீங்க. பல்லு விழுந்துட்டு சஹாபாக்கள் புறக்கிட்டாங்க உஹதுல. இந்த பல்லு மதீனாவில் இருந்துச்சு. இன்றைக்கு துருக்கியில் இருக்கு அந்த ரசூலுல்லாஹ்வோட பல்லு, பார்க்கலாம் போனா. இந்த 1500 வருடம் பல் இருக்குதுண்டா. இது அன்பு, ஷிர்கல்ல. இதெல்லாம் இதை தவற விடக்கூடாது என்பதற்கு பாதுகாத்து வச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனஃபா, சின்ன தாடி, இது சொல்ற அனஃபா சின்ன தாடி, முதலாக நபியுடைய நரைத்தது சின்ன தாடி தான். இதுதான் வெள்ளை ஆயிடுச்சு. நபியோ உங்களுக்கு 10 வருஷம் வேலை செஞ்சு கொடுத்தவர் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க நினைச்சு அழ தொடங்கிடுவாங்க. என்ன வேலை செஞ்சு ஹிதுமத் செஞ்சவர் அவர் தானே. சொல்லுவாங்க, நான் எண்ணி பார்த்தேன் நபியுடைய தாடியிலும் அனஃபாவிலும் சுதுகிலும்
19 முடி, 20 முடி, 21 முடி நரைத்திருந்தது. எண்ணி எண்ணி பார்ப்பாங்க, நரைச்ச முடியெல்லாம். அனஸ் ரலியல்லாஹு. கண்ணியமிக்க சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு ஒரு ஆள் கிடைச்சார், முஹம்மத் பின் சீரீன் என்று. அனஸ் ரலியல்லாஹு அன் ரசூலுல்லாஹ்ட கொஞ்சம் முடி வச்சிருந்தார், அன்பால வச்சிருந்தார். அந்த முடியை வணங்குறது இல்லை, அன்பால. தன்னுடைய சக்கராத்துல முஹம்மத் பின் சீரீனை கூப்பிட்டு சொன்னாங்க, முஹம்மத், நான் உன்னை ஏன் இன்னைக்கு பக்கத்தில் வச்சிருக்கேன்னு தெரியுமா? உண்ட கண்ணும் ரசூலுல்லாவுடைய கண்ணும் ஒரே மாதிரி. உண்ட கண்ணும் ரசூலுல்லாவோட கண்ணும் ஒரே மாதிரி என்று சொல்லிட்டு சொன்னாங்க, முஹம்மத், இந்த முடியவை என்ற மையத்தில் என்னை குளிப்பாட்டும் பொழுது என்னை நாக்க உயர்த்தி அந்த முடியை வச்சிரு. அதே மாதிரி செஞ்சாங்க முஹம்மத் பின் சீரீன் ரஹிமஹுல்லாஹ். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புன்முறுவல் வாயால தான் வெளிவரும். ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி சொல்றாங்க, ஒரு தூணுக்கு மறைஞ்சா திரும்ப என்ன பார்த்து சிரிப்பாங்க. இது எவ்வளவு பெரிய நல்ல பழக்கம் தெரியுமா? கொஞ்சம் பேர் முகத்துல சிரிப்புண்ட சாமான் இல்லையே. அப்ப ரசூலுல்லாஹ்வோட உம்மத் என்கிறோமே, சுன்னத் என்கிறோமே, சிரிக்கும். தபஸ்ஸும் ஃபி வஜி அஹீக ஸதகா. நீங்க காசு கொடுக்காட்டி பரவாயில்லை, சிரிங்க. ஒரு முஸ்லிமை பார்த்து, ஒரு மனிதனை பார்த்து, சகோதரனை பார்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாடி கஸ்ஸல் லிஹ்யா, அடர்த்தியான தாடி. நீங்க ஹவுதுல் கௌசர்ல நபியை பார்க்க போறீங்களா? ஹவுதுல் கௌசர்ல தண்ணி குடிக்க போறீங்களா? சகோதரர்களே, தாடியில கை வச்சிடாது. தாடியை நீங்க வெட்டி நான் முஸ்லீம் என்று சொல்லிடாது. தாடியை வலிப்பது ஹராம். நபியோங்க முகத்தையும் பார்க்கல, எங்கட முகத்தை பார்க்காட்டி இந்த தாடிக்காக, இந்த தாடிக்காக நபி எங்களை பார்க்கலண்டா எவ்வளவு நான் கை சேரும். அப்ப தாடியை கட்டையா வெட்டேலுமா? வெட்டேலாது. தாடியை ரம்புட்டான் மாதிரி வைக்கலுமா? ஏலாது. தாடியை தேயிலத்தூள் மாதிரி ஒட்டேலுமா? ஏலாது. எங்கிருந்து வந்த இஸ்லாம் இதெல்லாம்? சீக் மக்கள்கிட்ட படிங்க, மதத்தை, அன்ப படிக்கணும். சகோதரர்களே, நாங்க எங்களை மாத்திட்டாங்க. எங்கட தாடி கஸ்ஸ நபியோட அன்பு. நாங்க அன்பை நாங்க வெளிப்படுத்துங்க. உடம்புல முதலாவது வெளிப்படுத்து, கல்புல வெளிப்படுத்துங்க. தாடியில கை வைக்காதீங்க. பெண்கள் வந்திருக்கிறீங்க, நீங்க சொல்லணும், கணவனை பார்த்து நீ ரசூலுல்லாஹ் போல வாழு, நீ பிள்ளைய பார்த்து ரசூலுல்லாஹ் போல வாழு. இன்னைக்கு நீங்க டொரண்டோல, ஸ்காப்ரோல, கனடாவில், சவுதியில, ஸ்ரீலங்காவில், இந்தியாவில் ரசூலுல்லாஹ் மாதிரி வளர்கிறவங்க இப்ப விளங்குங்க. இந்த ஹதீஸை வச்சு பாருங்க. இவர தாடி ரசூலுல்லாஹ் தாடி மாதிரி இருக்குது, இவர கண், இவர மூக்கு, அவர் ரசூலுல்லாஹ்வை போலே வாழுவார். நான் வாழணும் சகோதரர்களே, நான் வாழும். ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை மெட்ராஸ்ல 2000ஆம் ஆண்டு ஒரு ஆள் தலப்பா கட்டு வந்தார். நான் முஸ்லிம் மௌலவி வாரானது அஸ்ஸலாமு அலைக்கும். அப்பதான் மெட்ராஸுக்கு இறங்கியிருக்கேன், வேலை உண்டா. அவன் உடனே சொன்னார், லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்றார். அப்பதான் எனக்கு விளங்கிச்சு, முஸ்லீம் இல்லை இது. என்ன சொன்னார் தெரியுமா? உண்ட மதம் உன்னோட, எந்த மதம் என்னோட. நீ ஏற்றி சலாம் சொல்ற. எனக்கு பதில் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும் லக்கும் தீனுக்கும் வலிய தீன். எப்படி இருக்கும்? மாலை 5 மணி நேரம் இருக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வளவு விளங்கி வச்சிருக்கிறாங்க. நாங்க இந்த தாடியை வெற்றோமே. சரி, திடீரென்று மௌத்தாகும் பொழுது கொண்டு வர சுன்னத் எது சகோதரர்களே? மௌத்தாயிட்டீங்க, தாடியை ஒட்டேலுமா உங்களுக்கு? மௌத்தாகும் பொழுது நீங்க கொண்டு போற சுன்னத் தாடி தான் சகோதரர்களே. தாடி என்ன செய்தது? அழகாக நபி அவங்க எண்ணெய் போட்டு வாருவாங்க. எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா தாடி? ஆண் சிங்கம், சிங்கத்திட வலிச்சுட்டா எவ்வளவு அழகா வரைக்கும். எவ்வளவு அழகான தாடி. எங்கட சிங்கங்கள் நாங்கெல்லாம். எங்கட குமரு புள்ள இருக்குது, 18-20 வயசு குமரு புள்ளட தலைமுடிய வலிச்சா அழகா இருக்குமா? மொட்டடிச்சா
அழகாவா இருக்கும் சகோதரர்கள்? அழகா அது இல்லையே. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹவுதுல் கௌசர்ல நபியை பார்க்கிற ஆசை இருக்குதா? வைங்க தாடி, பயப்படாது, யாருக்கும் பயப்படாது. இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு, சிங், இந்தியாவுடைய மன்மோகன் சிங் தலைப்பாக்கட்டு தான் பார்லிமெண்ட்ல. உதாரணத்துக்கு சொல்ற, இதெல்லாம் படிக்கணும் நாங்க. ஹர்பஜன் சிங் கிரிக்கெட்ல தலப்பாவோட தான், தாடியோட தான். ஏன் அவ்வளவு உறுதியா? ஹவுதுல் கௌசர்ல குரு வருவாரா தண்ணி கொடுக்க? நாங்க எவ்வளவு உறுதியா இருக்கணும் சகோதரர்களே இஸ்லாத்துல. எங்கட உறுதி எங்க போச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாடி அடர்த்தியான தாடி. நபியோங்க வுது எடுக்கும் பொழுது கொடைந்து யுஹல்லிலு லிஹ்யதஹு, அப்படி கொடைந்து கொடைந்து கழுவுவாங்க நபியோங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம். ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபியுடைய முகத்தையும் பார்த்தேன், சந்திரனையும் பார்த்தேன், பௌர்ணமி நிலவையும் பார்த்தேன். நபியுடைய முகம் பௌர்ணமி நிலவை விட அழகான முகம், அழகான முகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்து நீளமான கழுத்து. நபியுடைய நெஞ்சி ஆரிய சதியை, எந்த முடியும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொண்டை குழியிலிருந்து தொப்புள் வரை ஒரு கோடு நிறைய முடி இருந்தது நீளமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதுகிலே ஒரு புறா முட்டையின் அளவு நபியுடைய சீல் இருந்தது. ஹாத்தமுன் நபியினுடைய சீல் இருந்தது. எல்லாம் பார்த்தாங்க சஹாபாக்கள். நபியுடைய கை நீளமான கையாக இருந்தது. நபியுடைய விரல் எவ்வளவு பெருமதியான விரல் தெரியுமா? அது மக்காவிலே சந்திரனை நோக்கி விரலை நீட்டினார்கள். இக்தரபதி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், சந்திரன் இரண்டாக பிளந்து. நபி அவர்களுடைய உள்ளங்கையை தொட்டு பார்த்து சொல்லுவாங்க, அல் யனு மினல் ஹரீர், பட்டை விட மிருதுவானது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் அல் ரலியல்லாஹு கையை பிடிச்சி சொல்லுவாங்க, அலி உங்களோட கையும் ரசூலுல்லாஹ்ட கையும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால் சகோதரர்களே 23 பேர் வர்ணிச்சாங்க. பின் காலத்தில் தாபீங்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் பார்க்கணுமாக இருந்தா 20 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் போல் இருந்தார், பார்க்க போவாங்க. அன்றைக்கு ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாவே போலதான். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியோட வாப்பா தானே. நபியுடைய காலத்தில் 20 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றம். அதுல முதலாவது யார் தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு நடப்பாங்க ரசூலுல்லாஹ் நடக்கிற மாதிரி, எல்லாரும் ஆசையா பார்த்துட்டு இருப்பாங்க. இரண்டாவது ரசூலுல்லாஹுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தாயிட்டார், முகம் ரசூலுல்லாஹ்ட முகம் மாறி இப்ராஹிமுடைய. மூன்றாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, நபியுடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹு இடுப்புக்கு மேல ரசூலுல்லாஹ்வே தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட மௌத்துக்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு பிடிச்சிடுவாங்க. பி அபி அன்த ஷபீஹுன் பின் நபி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் போல இருக்கிறாய் மகன், வா வா. ஏண்டா இப்ப நீங்க இன்றைக்கு ரசூலுல்லாஹ் நபி வர்ணிச்சனே, இத மாதிரி ஒருத்தரை கண்டா நீங்க விட மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் போல அப்பா இவர் இந்த பிள்ளை, இவரு. இந்த 20 பேரும் வரலாற்றில் இடம் பிடித்தாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இடுப்புக்கு மேல் ரசூலுல்லாஹ்வே போலதான். நாலாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஐந்தாவது சகோதரர்களே காபிஸ் பின் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு. காபிஸ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அழுதுருவாங்க. சொல்லுவாங்க, அனஸ், காபிஸ் ரசூலுல்லாஹ் போல இருக்கிறீங்களே காபிஸ். காபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு பஸ்ராக்கு போயிருந்தாங்க. உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அப்ப திமிஷ்கில் இருந்தாங்க, ஷாம்ல. கடிதம் எழுதினாங்க, அனஸ் காபிஸ கொஞ்சம் திமிஷ்கிக்கு அனுப்புங்க, காபிஸ பார்க்கணும்னா. என்ன ரசூலுல்லாஹ் போல காபிஸ், ரசூலுல்லாஹ் போல காபிஸ் வந்தாங்க திமிஷ்கிக்கு. வந்ததோட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு துண்டு காணியும் கொடுத்து பக்கத்திலே வச்சு கொண்டாங்க. இது அன்பு சகோதரர்களே. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தாவுல ஷஹீதாக்கப்பட்டார். ஜாஃபர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வே போலதான்.
நபியோங்க சொல்லுவாங்க ஜாஃபரை பார்த்து, அஷ்பஹ்த ஹல்கி வ ஹுலுகி, ஜாஃபர் என்ன மாதிரி தான் நீங்க, என்ன படைப்பு, என்ன குணம். சகோதரர்களே, 20 பேர் இருந்தாங்க ரசூலுல்லாஹ் போல. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வைப்போம், நாங்க நபியுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவோம். இன்னும் பேசிக்கொண்டே போகலாம் சகோதரர்களே. அன்பால அது மணித்தியால கணக்கு பேசினாலும் அது விளங்காது. அந்த அன்பை கல்புல் எடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு சந்திக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதுவும் ஹவுதுல சந்திக்க இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாமல், இந்த உலகத்தில் வாழும் வரை, மௌத்து வரை குர்ஆனையும் ஹதீஸையும் உயிர்ப்பித்து நபியுடைய ஷஃபாத்தை அடைந்தவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை நசீபாக்குவாயாக, மஹப்பத்தை நசீபாக்குவாயாக. நபியுடைய ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانيك هو الأبتر. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. دنيا والآخرة. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.